உடல் சுகாதாரத்திற்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இறை வழிபாடு, கடவுள் நம்பிக்கை, இது மனிதர்கள் தாங்களே உருவாக்கி கொண்டதுதான். எந்த பலனும் இல்லை என்று அறிந்தவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக இந்த இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், நாத்திகர்கள், எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள். தன் வேலையுண்டு, தன் கடமை உண்டு, அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கு சரியான உணவு முறை, வயதிற்கு தகுந்தவாறு அந்த உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வாழும் காலம் வரை நலமுடன் வாழ முடியும். தூக்கம் வரும், பசி வரும், சோர்வு வராது. பலருடன் பேசினால் அவர்களுடைய கருத்துக்களை தெரியும் பொழுது நமக்கு உற்சாகம் தரும். எந்த விதமான இடர்பாடுகளும் வராது. தன்னம்பிக்கை துளிர்த்தெழும். அதனால்தான் இந்த நம்பிக்கைக்கும் வாழ்க்கை முறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாம் வாழ்கிறோம். நோய் வந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்கிறோம். நோய் வராது என்று சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய முக்கிய விஷயம், கடவுள் நம்பிக்கைக்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இதை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை செம்மனே நடத்தி சென்றால் நம்முடைய இலக்கை சென்றடையலாம். துன்பங்களில் இருந்து விடுபடலாம். சோதனையில் இருந்து வெற்றி பெறலாம். அந்த இறை நம்பிக்கை தேவையே இல்லை. அது எவனோ ஒருவன் சொல்லி வைத்தான், அதை எல்லோரும் பின்பற்றுகிறார்கள். கொஞ்சம் முயன்று பாருங்களேன். உங்களுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய செயலறை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் அது உங்களுக்கே புரிய வரும். இந்த காணொளியின் கருத்தே அதுதான். கடவுள் நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் உடல் நலமும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லை என்பது உங்களுக்கு புரிய வரும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.